இன்னைக்கு சனிக்கிழமை அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் 1 கிலோ வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இங்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சு வேலையும் கடகடன்னு செஞ்சிடலான்னு அம்மா மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டாங்க. சுட சுட இட்லியும், அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பூண்டு சாதத்துக்கு இடித்து வச்சுருந்தாங்க எல்லாமே. அடுத்து சைடிஷாக வந்து கத்திரிக்காய் மசாலா எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம வாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இட்லி. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. இந்த காம்போ யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த இட்லி தேங்காய் சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். அடுத்து மதிய லஞ்சுக்கு வந்து பூண்டு சாதம் தான். இடித்த பூண்டு, மிளகு, சீரகம்லாம் போட்டு தாளித்து வைக்கிறது. இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் மசாலா. பேலன்ஸ் இட்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாட் பேக்கில் இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் வந்து ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் இருக்குது. ரசம் மதியானம் வைப்பாங்க, இல்லாட்டி கத்திரிக்காய் மசாலா போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாப்பாவுக்கு ஊட்டுறக்கும் கிண்ணம், ஸ்பூன் எல்லாம் வச்சுட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். இன்றைக்கி கார்டனிங் பக்கம்லாம் போகலை. ஏன்னா நேற்றே வந்து அரிசி மாவு புட்டுக்கு சலிச்சு ஒரு அவிச்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸ்பெஷல். புட்டு, வெள்ளை புட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்ன தான் செக்கு நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றலாம், இந்த இதய நல்லெண்ணெய் புட்டு இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெள்ளை புட்டுக்கு வந்து நாங்கள் ஜீனி, நாட்டு சர்க்கரையை விட சின்ன பிள்ளைலாம் வந்து மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெல்லம், அதை இடித்து போட்டு தேங்காய் துருவி போட்டு இதய நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கம்ம அந்த வாசத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அம்மா வந்து இதை அப்படியே இடிக்காமல் பிடிச்சி தருவாங்க. அந்த உருண்டையாக வந்து போக வர நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதை தட்டில் போட்டு இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் செய்வோம் பாருங்கள். தட்டில் போட்டு இப்படியே வந்து ஷேக் பண்ணும்போது உருண்டு ஓரமாக நிற்கும் பாருங்கள். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கிட்டு இருக்க சாஃப்டான இதுகளை எடுத்து சாப்பிடுவோம். இப்படி தான் சின்ன பிள்ளைகள் சாப்பிடுவோம். யாரெல்லாம் புட்டு இப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை என்னோட பையன்கிட்ட நான் சொன்னேன். அதை எனக்கு ஆல்ரெடி அம்மாச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டாரு புட்டு. அவரே பரிமாறி அவரே விருப்பப்பட்டு சாப்பிட்டாரு. நான் அம்மாட்ட வந்து 2-3 தடவை எனக்கு புட்டு செஞ்சு கொடுத்துருங்க, நான் ஊருக்கு போகிறக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். புட்டு இடியாப்பம் சாப்பிட்டா இட்லி, தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இனிப்பான பொருள் சாப்பிட்டா இப்படி தான் நான் சாப்பிடுவேன். அடுத்து அண்ணன் மதியம் லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஆம்லேட் போடுறத சொல்லி அம்மாட்ட கேட்டாங்க. இன்றைக்கி சனி பிரதோஷம் முடியாதுனாங்க. நான் இங்கிட்ட அம்மா போனோடனே போட்டு கொடுத்துட்டேங்க. இப்படிலாம் யார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு இப்போ ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி தான் இருக்கோம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அடிப்படி சண்டை, இப்போ அவ்வளோ ஒற்றுமை. அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ரிலாக்ஸிங் டைம் ஈவினிங் தான் இன்றைக்கி எனக்கு. ஏன்னா மார்னிங் வந்து சூடாக புட்டு சாப்பிட்ணும், அம்மா வெளில அனுப்பவே இல்லை. அதனால் வெளில வந்து உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சனி பிரதோஷம். இன்றைக்கி அம்மா வந்து எதாவது பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் தான் செஞ்சு கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் இல்லாட்டி சுண்டல் வேக வச்சு தாளித்து கொடுக்கறது, புளியோதரை, அந்த மாதிரி. நாங்கள் இருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் பிஸி டைம் அப்படின்னால வெண்பொங்கலை வந்து அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு தர ரெசிபி. ஏதோ ஒரு பிரசாதம் நம்மளுடைய சிவனையாவை நினச்சி வர பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் செஞ்சு ஒரு வாளியில் போட்டு அப்பாட்ட கொடுத்து விட்டோம்னா அப்பாவும் தம்பி என்னோடய பையனும் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அங்கேயே தொன்னை இல்லாட்டி பார்க்க மாட்டேன் எல்லோரும் கொடுக்கும்போது நம்மளோட பிரசாதமும் ஒரு கரண்டி எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால சாமிக்கு படைச்சிட்டு, அதனால் அம்மா வந்து அவங்க 2 பேர்த்தையும் செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுச்சு. அங்கே அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும்போது மணி சவுண்டு கேட்கும். அந்த சமயம் நம்ம வீட்லேயும் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிரான்லாம் பொருத்தி விளக்கு போட்டு அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் நானும் ஜாயின்ட் ஆகி சாமிலாம் கும்பிட்டாச்சு. அப்படியே அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க. பிரசாதம் நானும் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சர்ப்ரைஸாக யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டு வந்து நான் டெட்டு கோச்சிங் சென்டர் படிக்கும் போது எனக்கு பழக்கமான ஃப்ரெண்டு. அவங்க குட்டீஸ்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. வீடே வந்து கலகலன்னு ஆகிப்போச்சு. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கவும் நேரம் போனதே தெரியலை. அப்புறம் அவங்க 1 ஹவரில் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு போங்கன்னு எவ்வளோ சொன்னோம், அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அம்மா வந்து அவங்க இருக்கும்போதே வந்து சட்னிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணாங்க. தோசையெல்லாம் கூட சுட்டுட்டாங்க. ஆனால் அவங்க வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி எங்களுக்கு வந்து தோசை, அடுத்து முட்டை தோசை, இட்லி, இதான் சாப்பாடு. நம்ம வந்து சூடாக தோசை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு இட்லியை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நார்மல் தோசை, முட்டை தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இட்லியை சாப்பிட்டு டேவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஸ்டார்ட்டு, ஒரு ஹாப்பியான எண்டிங் தான். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக முடிஞ்சு நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னோடய பையனுக்கும் வந்து முட்டை தோசை கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்து என்னங்க, போய் தூங்குறது தான் நமக்கு வேலை. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெளியில் நடந்து கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா வந்து தான் இன்றைக்கி விரித்து வச்சுருந்தாங்க பெட்ஷீட்லாம். வந்து ரிலாக்ஸாக படுத்து தூங்க வேண்டியதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய்.